புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதில் ரங்கசாமி பிடிவாதம். இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார். ராஜகுமார், புதுச்சேரியில் கூட்டணி இன்னுமே இழுபறியில் நீடித்திருக்கும் நிலையில் தற்போதைய தகவல்கள் என்ன, சொல்லுங்க. புதுச்சேரியில் இந்த வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் நெருங்கி வரும் நிலையில் இன்னுமே கூட்டணியை இந்த பிரதான கட்சிகளும் உறுதி செய்யாதது புதுச்சேரி அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மூன்று நாட்களுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு 3 நாட்களே உள்ள நிலையில், அதாவது வியாழன், வெள்ளி மற்றும் திங்கட்கிழமை 3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் கூட்டணியை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் உறுதி செய்யவில்லை. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு நிபந்தனைகளை பாஜகவுக்கு விதித்திருக்கிறார். தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே கூட்டணியில் தொடர்வேன் என்பதை பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். அதில் ஒன்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ரங்கசாமி மிகவும் பிடிவாதமாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது கடந்த தேர்தலின் போது கூட பாஜகவுடன் கூட்டணி அமைத்த போது மாநில அந்தஸ்து உறுதியாக வேண்டும் அவர் கேட்டிருந்தார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என பாஜக தெரிவித்திருந்த நிலையில் மாநில அந்தஸ்து குறித்து இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் பாஜக மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேல் இது குறித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நிலையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இதன் காரணமாக மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது குறித்து உறுதியாக அறிவித்தால் மட்டுமே கூட்டணி தொடர்வேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். அது புதுச்சேரியை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் இருப்பதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறி இந்த மாநில அந்தஸ்து உறுதியளித்தால் மட்டுமே கூட்டணி தொடர்வேன் என்பதில் பிடிவாதமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இருப்பினும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சகத்திலிருந்து நேரடியாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முதலமைச்சர் ரங்கசாமி பிடிவாதமாக இருக்கிறார். இருப்பினும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டணியில் நீடிப்பதற்காக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என பாஜக மேலிடம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் இந்த கூட்டணி உறுதியாவது என்பது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் என்பது இதே போன்ற ஒரு சூழ்நிலைதான் இந்தியா கூட்டணியிலும் நீடித்திருக்கிறது. ராஜகுமார், இப்போ திமுக தனியா மனு தாக்கல் செய்யறாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் தனியா மனு தாக்கல் செய்யறாங்க. கூட்டணி அமைகிறதுக்கு வருங்காலங்கள வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. இதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியா கூட்டணியிலும் நீடித்திருக்கிறது. அங்கு பொறுத்தவரை யார் தலைமை ஏற்பது என்பதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது அதிகப்படியான தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி நினைக்கிறார்கள். அதே போல திமுகவும் தாங்கள் அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என நினைக்கிறார்கள். இதனால் புதுச்சேரி தலைவர்களால் இதில் ஒரு உடன்படிக்கை எட்ட முடியாமல் இருந்த நிலையில் 2 கட்சியினரின் மேலிடமே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ராகுல் காந்தி நேரடியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான உடன்பாட்டு இன்று அல்லது நாளை எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது போல அதே தொகுதிகளில் இந்த முறையும் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதியிலும் கூட்டணி கட்சிகள் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அதே போல இம்முறையும் போட்டியிட்டு தங்களது பலத்தை நிரூபிக்கலாம் என்று அவர்கள் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளை வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் தான் நேற்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த ஒரு சிலர் வேட்புமனு தாக்கலும் செய்திருக்கிறார்கள். திமுக தலைமையினுடைய உத்தரவின்படி புதுச்சேரியில் இருக்கும் 30 சட்டமன்றத்திலும் திமுக வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கலுக்கான காலம் என்பது குறுகிய காலம் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்துவிடலாம். உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறதோ அல்லது கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிறதோ அதனை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் 30 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலுடன் விஜய் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் முதலமைச்சர் ரங்கசாமியின் அடுத்த கட்ட நகர்வுகள் காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஒருவேளை முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பட்சத்தில் அவருடன் கூட்டணி தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும்.
அல்லது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அவர்கள் திங்கட்கிழமை ஒரு வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணன், இந்தியா கூட்டணியில இன்று தொகுதி உடன்படிக்கை எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? அதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அது இந்த கூட்டணி கட்சிகளுடைய மேலிட தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அதே போல காங்கிரஸ் டெல்லி மேலிடமும் பேசி முடித்து விட்டதாகவும், ஏற்கனவே சொன்ன போல கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இவர்கள் இருவரும் போட்டியிட்டபோல் அதே தொகுதிகளில் போட்டியிடலாம் என்றும் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சி 17 இடங்களில் போட்டியிட வேண்டும் என நினைக்கிறார்கள். அதே போல்தான் திமுகவும் 17 இடங்களில் போட்டியிட வேண்டும் என நினைக்கிறார்கள். எனவே புதுச்சேரியில் கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகள் என்பதால் இதில் ஒரு இழுபறி நீடித்து வந்த நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் விட்டுக் கொடுத்தது போல புதுச்சேரியில் தாங்கள் தான் பிரதான கட்சி என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்த தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது திமுக. இருப்பினும் ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதியை கொண்ட புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியது காங்கிரஸ். எனவே காங்கிரஸ் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை குறிப்பிட்டு கடந்த தேர்தலில் போட்டியிட்டது போல போட்டியிடலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சில தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமான தொகுதிகளை காங்கிரஸ் இல்லாத தொகுதி காங்கிரஸ் பெற்றுக்கொண்டு, காங்கிரஸ் சாதகமான தொகுதியை திமுக விட்டுக்கொண்டு, இது போன்ற விஷயங்களை மாற்றிக்கொண்டு கடந்த முறை போட்டியிட்டது போல அதிக தொகுதிகளில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த 2 இடங்கள் தருகிறார்களா இல்லையா என்பது இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. 15, 13 என இறுதியாகி இருந்தாலும் இந்த 2 இடங்களில் இவர்கள் 2 பேரும் பிரித்துக் கொள்கிறார்களா, அவர்கள் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை கொடுத்தது போல கொடுக்கிறார்களா என்ற ஒரு விஷயம் மட்டும் இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இது அனைத்தும் இன்று மாலைக்குள் இறுதி செய்யப்பட்டு இந்த மாலை அல்லது நாளை காலை இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2 கட்சி தலைமை மேலிடமும் அறிவித்து அதற்கான வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜு.